ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 206 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும், லெட்டர்ஸ் வரும். அந்த ஃபாரஸ்ட் பிளேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நருட்டோ யாக்குமோவை தூக்கிட்டு போவான். தேர்ட் ஹோக்காகே உண்மையாலுமே யாக்குமோவை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்தாரா, இல்லை அது உண்மை இல்லை, குரோனாய் அப்படிப்பட்ட ஆர்டரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிறாங்களா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு திங்க் பண்ணுவான். ஆக்சுவலாக டபுள் மைண்டடாக இருப்பான் நருட்டோ. சக்குரா அண்ட் குரோனாய் வருவாங்க பின்னாடியே. இப்போ பரவாயில்லையான்னு சக்குரா கேட்கும் போது, நீ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்பாங்க. பின்னாடியே டீம் 8 வருவாங்க. கீபா வந்துட்டு இவங்க யாரத்தான் ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படிங்கும் போது ஹினாட்டா வந்துட்டு யாக்குமோவா தான் இருக்கும், தேர்ட் ஹோக்காகே தானே கஸ்டடியில் எடுத்துக்க சொல்லியிருப்பாரு அப்படின்பா. இவங்களோட ரியல் மிஷன் தான் என்ன அப்படின்பா ஷீனோ. நருட்டோ வந்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்பா. எல்லாருமே முன்னாடி வந்து பார்த்துட்டு ரொம்பவுமே ஷாக் ஆவாங்க. இந்த இடத்துல கெஞ்சுட்சு ஆர் ரியாலிட்டி அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோ லீஃப் வில்லேஜை பார்த்துட்டு ஒரு பெரிய வார் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பின் விளைவோட ஒரு வில்லேஜ் இருக்குமோ அந்த மாதிரி கேடான்ட்டு ஷாக் ஆகி பாப்பான். கொரோனா ஹினாட்டாவை கூப்பிட்டோன்னு பியாக்குகான் யூஸ் பண்ணி பாப்பா. இங்க யாருமே இல்ல அப்படின்பா. எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஒரு பெயிண்டிங்ல எல்லாருமே வில்லேஜுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா அது டோட்டலாவே பிளாக் பெயிண்ட யூஸ் பண்ணி ரப் பண்ற மாதிரி இருக்கும். ஹுவா அப்படிங்கிற லெட்டர் வரும். வில்லேஜுக்குள்ள போவாங்க. கொரோனா ஹினாட்டா அண்ட் கீபா கிட்ட ஏதாவது அன்யூஸ்வலா இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது அப்படி எதுவும் இல்ல அப்படின்பா ஹினாட்டா. கீபா அக்கமாரு எந்த ஒரு அவுட் சைடர்ஸோட ஸ்மெல்லும் வரல அப்படிங்கிறான் அப்படின்பா. இங்க என்னதான்டா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருப்பான் நருட்டோ. கொரோனா அண்ட் யாக்குமோவை ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வில்லேஜுக்குள்ள வந்து பார்க்கலாம் அப்படின்பா சக்குரா. சரின்ட்டு கிளம்புவாங்க. திரும்ப பெயிண்ட் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அற்புதம்னு வரும். லீஃப் ஹாஸ்பிட்டல் வந்துருவாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நருட்டோக்கு இருக்கும். சரி வாங்க உள்ள போலான்பா சக்குரா. எல்லாருமே உள்ள போவாங்க. பெட்ஸ் அரேஞ்ச் பண்ணும் போது என்ன பத்தி கவலைப்படாத, யாக்குமோவை கொஞ்சம் பாத்துக்க அப்படின்பாங்க. கொரோனாய் அன்கான்சியஸா இருப்பா. ரொம்ப ஷாக்காவா நருட்டோ. இங்க மெடிசன் ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம்னு கூப்பிடும் போது நருட்டோ சேடா ஃபீல் பண்ணுவான். முதல் வாடா போலாம் அப்படின்னு இழுத்துட்டு போவா. ரத்த வாசனை எனக்கு எதுவுமே வீசல, அப்ப எல்லாருமே எங்கேயோ எவாக்குவேட் ஆயிருக்காங்கன்னு சொல்லுவான் கீபா. நம்ம வில்லேஜ்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாங்கும் போது 3 பேருமே டீமா ஒர்க் பண்ணுங்க, 30 நிமிஷத்துக்குள்ள கண்டிப்பா எல்லாருமே இங்க அரேஞ்ச் ஆயிருக்கணும் அப்படின்பாங்க. கீபா வெக்கப்படுவான். என்னன்னு கேட்கும் போது நீங்க எங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு போவான். நருட்டோ நடந்துக்கிறதே வித்தியாசமா இருக்கும். டே சீக்கிரம் வாடா போய் மெடிசன் எடுப்போம் அப்படிங்கும் போது கொரோனாய் சென்சே மேலதான் கொஞ்சம் கன்சர்னா இருக்குன்னு சொல்லுவான். என்னன்னு பேசும்போது பாத்தீங்கன்னா யாக்குமோவை கொரோனாய் சென்சே எலிமினேட் பண்ண போறாங்கன்பா. எலிமினேட் அப்படிங்கும் போது சேச்சா ஒன்னும் இல்ல அப்படின்ட்டு சிரிக்க ஆரம்பிப்பான். ஒன்னும் இல்லவா போலாம் அப்படின்பா. அவங்களுக்கு முன்னாடி யாரோ ஓடுற மாதிரி இருக்கும். சக்குரா அதை பார்த்தேன்னு கேட்கும்போது எதன்பா. நம்ம ஒன்னும் இங்க தனியா இல்லைன்னு ஒன்னு குனாய் எடுப்பான் நருட்டோ. அங்க போய் பார்த்தா ஷூரிகன்ஸ் அட்டாக் பண்ணும். பார்த்தா உன்காய் வந்திருப்பான். சக்குராவை குரோனாயன் யாக்குமோவை போய் பார்த்துக்க சொல்லுவான். நான் அவனை பார்த்துக்கன்ட்டு நருட்டோ அவனை சேஸ் பண்ணுவான். நில்றா அப்படின்னு கத்திட்டு மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சோ யூஸ் பண்ணுவான். ஆக்டிவேட் ஆகாது. பின்னாடி இருந்து ஊங்காய் பிடிப்பான். ஒரு மனுஷனை இந்த இடத்துல ஏங்க அடிக்காதுங்க மாதிரி ஃபீல் ஆகும். தூக்கி முன்னாடி எறிவான். 2 பேருமே ஃப்ளோரை உடைச்சிட்டு விழுவானுங்க. இது சண்டை போடுறதுக்கான நேரம் இல்லைன்பா ஊங்காய். நீங்க தானடா மவுண்டைன் காட்டேஜ் அட்டாக் பண்ணது அப்படின்பா நருட்டோ. நான் ஊங்காய் குராமா கிளானை சேர்ந்தவன் சொல்லும் போது நீங்களும் அவளோட கிளானை சேர்ந்தவங்க தானே, அப்புறம் ஏன்டா அவளை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்கன்பா நருட்டோ. குனாயை வச்சு அட்டாக் பண்ணுவான், தடுத்துருவான். இப்ப மட்டும் நான் சொல்றத கேட்கலனா எல்லாருமே செத்துருவோம்டா அப்படின்பா ஊங்காய். நருட்டோ ஷாக் ஆவான். திரும்ப அந்த டிராயிங் பண்ற மாதிரி காட்டுவாங்க. ஹோக்காகே பில்டிங்க எரேஸ் பண்ற மாதிரி. அந்த இடமே அதிரும். பிளட் ஸ்மெல் வருது அப்படின்பா கீபா. ஹினாட்டா பியாக்குகான் யூஸ் பண்ணுவா. ஷீனோவோட இன்செக்ட் ஷீனோ கிட்ட என்னமோ சொல்லும். ஷீனோ கீபா கிட்ட நீ எதையுமே ஸ்மெல் பண்ணாத அப்படின்பா. ஹினாட்டா கிட்ட பியாக்குகான் யூஸ் பண்ணாத அப்படின்பா. ஏன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஒருத்தங்களோட ஜுட்சுல மாட்டி இருக்கோண்டா அப்படின்பா. நருட்டோ கிட்ட சீன் ஜம்ப் ஆகும். என்ன சொல்ற அப்படின்பா. உன்காய் நம்ம எல்லாருமே யாக்குமோவோட கெஞ்சுட்சுல இருக்கோண்டா அப்படின்பா. லீஃப் வில்லேஜ் ஒரு வார்ல ஸ்ட்ரக் ஆன மாதிரி ஃபீல் ஆகும் தான், இருந்தாலும் இது எல்லாமே இல்யூஷன் அப்படின்பா. என்ன இந்த மொத்த வில்லேஜுமே அப்ப இல்யூஷன் தான், நம்ம ட்ராப்ல மாட்டிட்டோம் இல்லையா, இதெல்லாம் நம்பருக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்பா. யாக்குமோக்குள்ள இருக்க ஹிடன் பவர்ஸ்ல வெளியே வந்தா இது எல்லாமே அவளுக்கு சிம்பிள் தான் அப்படின்பா ஊங்காய். கீபா வந்துட்டு நம்ம நிக்கிற இடம் வானம் எல்லாமே ஒரு கெஞ்சுட்சோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சில நேரங்கள்ல சுப்பீரியர் சென்சஸே தடையா இருக்கும் அப்படின்பா ஷீனோ. மனுஷங்களுக்கு என்னதான் அவங்களோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லோ இல்ல சென்ஸ் ஆஃப் விஷனோ நல்லா இருந்தாலும் கூட காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரிக் சிக்னல்ஸை விளக்குற ப்ராசஸ்ல வெல் டெவலப்டு பிரெயின்ஸ் கூட சில நேரம் தப்பு பண்ணும் அப்படின்பா ஷீனோ. ஆனா பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் அதுகளோட ஷார்ப் சென்சஸ்ங்கிறது ஹியூமன் பிரெயினோட்ட ரியாக்ட் ஆகாது. பாருங்களேன், என் பூச்சி எல்லாம் இன்னுமே கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதுகளை அவ்வளோ ஈஸியா
ஈஸியா ஏமாத்த முடியாது அப்படின்பா. இதுக்கப்புறமா ஹினாட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பியாக்குகான யூஸ் பண்ண மாட்டா. கீபா இருந்துட்டு அவனோட மூக்குலயும் அக்கமாருவோட மூக்குலயும் கைய வச்சு அமுத்துவான் ஸ்மெல் பண்ணக்கூடாதுன்னு. இந்த பாயிண்ட்ல ஊங்காய் இருந்துட்டு சுத்தி நடக்க எல்லா விஷயத்தையுமே நருட்டோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இப்ப மட்டும் யாக்குமோ அவ தண்டரை யூஸ் பண்ணானா நம்ம கெஞ்சுட்சுல தான் இருக்கோம், ஆனா அதனால ஏற்படுற ஃபயர்னால நம்ம பிரெயின் தன்னை தானே வந்து டோட்டலா ஹர்ட் பண்ண வைக்கும், அதனால விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. ஒக்காகே பில்டிங்ல நடந்துச்சுல அதே மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவான். அவன் நினைச்சா ஈஸியாவே யார வேணாலும் கொல்ல முடியும் அப்படின்பாரு. நருட்டோ ரொம்பவுமே ஷாக் ஆவான். ரொம்ப நடுங்குதே அப்படின்பா ஹினாட்டா. இதுவும் கெஞ்சுட்சுவான்னு கீபா கேட்கும் போது கொஞ்ச நேரத்திலே தெரிஞ்சுக்கோ அப்படின்பா. ஷீனோ ஒரு பெரிய பாம்பு அப்பியர் ஆகும், இதுவும் கெஞ்சுட்சு தானே அப்படிதான் சொல்ல போற அப்படிங்கும் போது இது நம்மளோட செரிப்ரம் உருவாக்குன ஒரு மோசமான இமேஜ் அப்படின்பா ஷீனோ. செரிப்ரம்னா பெருமூளைன்னு சொல்லுவாங்க. பிசிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை பத்தி திங்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க கிட்ட போகும் அந்த ஏர் பிரஷர்ங்கிறது இருக்கும், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்பா ஷீனோ. இது டைரக்ட் ஹிட் வைக்காம பாத்தீங்கன்னா திரும்ப கிரவுண்ட் குள்ள போகும், அதனாலேயே கீழே விழுவாங்க. சக்குரா யாக்குமோ குரோனாய் இருக்க பிளேஸ்க்கு போய் பார்த்தா அங்க அதை விட பெரிய இல்யூஷனா இருக்கும். பயப்பட்டு அலற ஆரம்பிச்சிருவா. நருட்டோ யாக்குமோனால கெஞ்சுட்சுவை யூஸ் பண்ணியே கொலை பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பான். ஒருவேளை இதனால தான் தேர்ட் ஓக்காகே அவளை எலிமினேட் பண்ண நினைச்சாரோன்ட்டு திங்க் பண்ணுவான். சக்குராவோட அலறல் சத்தம் கேட்டு குரோனாய் எந்திரிச்சுவாங்க. யாக்குமோ பெட்ல போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. குரோனாய் சென்சேன்னு சொல்லி வாய்ஸ் கேட்கும். நான் இந்த பக்கம் இருக்கேன்னு சொல்லவும் டோர் கிட்ட போவாங்க. ஓபன் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவுமே ஷாக் ஆவாங்க. நருட்டோ இருந்துட்டு நான் அதை நம்ப மாட்டேன்ட்டு யாக்குமோ இப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்பா. ஊங்காய் இருந்துட்டு எங்களோட கிளான்ல ஒரு சில நேரங்கள்ல தனித்தன்மையான உடல் கொண்டவங்க பிறக்கிறதுங்கிறது நார்மல் தான் யாக்குமோ மாதிரி அப்படின்பாரு. அப்புறம் அவளோட பவர்ஸை அவ ரொம்பவுமே அன்கான்சியஸா யூஸ் பண்றா, அவளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்பாரு. திடீர்னு இந்த இடமே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஹாட்டா இருக்கும். ஒரு கதவுக்கு பின்னாடி தான் அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். நருட்டோ அதுகிட்ட போகும்போது வேணான்பாரு ஊங்காய். இந்த டோருக்கு அவுட் சைட்ல இருக்கிறது கண்டிப்பா மோசமா தான் இருக்கும் அப்படின்ட்டு நருட்டோ உதைப்பான். வேணான்னு ஷவுட் பண்ணுவாரு ஊங்காய். பார்த்தா வேல்கனோக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். யாக்குமோவோட கெஞ்சுட்சுவால நம்ம பிரெயின் கிரியேட் பண்ண இல்யூஷன் தான் இது அப்படின்பாரு. அதுக்காக நீ இந்த லாவாக்குள்ள டைவ் அடிச்சினா உன்னோட பிரெயின் ரியலாவே நீ லாவாக்குள்ள குதிச்சிட்டு மொத்தமாவே உன்னை எரிச்சிரும். இதுதான் யாக்குமோவோட பவர் அப்படின்பாரு. இதுக்காக தான் தேர்ட் ஓக்காகேயும் குரோனாயும் யாக்குமோவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும் போது அது உண்மை இல்ல, அவங்க யாக்குமோக்குள்ள இருக்க மான்ஸ்டரை கொல்ல நினைச்சாங்க அப்படின்பாரு. மான்ஸ்டரா அப்படின்ட்டு ஷாக் ஆவான். யாக்குமோவோட பவர் வந்து எனாமஸா இருக்கனாலேயே அவளுக்குள்ள ஒரு மோசமான மான்ஸ்டர் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்பாரு. இதை இப்படியே போக விட்டோம்னா அந்த மான்ஸ்டர் மொத்தமாவே யாக்குமோவை தான் கண்ட்ரோல்ல எடுத்துக்கும். அந்த ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காக தான் அவளோட பவர்ஸை குரோனாய் அண்ட் தேர்ட் ஓக்காகே சீல் பண்ணாங்க விஷயத்த சொல்லுவாரு. அவ உடம்புக்குள்ள மான்ஸ்டர் இருக்கா அப்படின்ட்டு நருட்டோ அவனோட வயித்தை தொடுவான். இதை நான் இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறதில்ல அப்படின்ட்டு நருட்டோ திரும்பும் போது அவனோட காமா பர்ஸ் கீழே விழுந்து எரிஞ்சிரும். ஐயோ என் மொத்த பணமும் அதுல தானே இருக்கு அப்படின்ட்டு குதிக்க போகும்போது ஊங்காய் தடுத்துருவாரு. டே உள்ள குதிச்சுனா நீ செத்து போயிருவடா அப்படின்பாரு. அப்படின்னா நம்மளால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாதான்னு கேட்கும் போது ஒரே ஒரு வழி இருக்கு அப்படின்பாரு. என்னன்னு கேட்கும் போது உன்னோட 5 சென்சஸையுமே உன்னால சீல் பண்ண முடியும்னா உன்னோட உடம்ப கெஞ்சுட்சு அஃபெக்ட் பண்ணாது, நீ இந்த வேர்ல்ட விட்டு எஸ்கேப் ஆகி யாக்குமோவை அட்டாக் பண்ண முடியும் அப்படின்பாரு. யாக்குமோவை அட்டாக் பண்றாதா அப்படிங்கும் போது ஊங்காய் நருட்டோவோட கழுத்தை பிடிச்சு பயங்கரமா அழுத்துவாரு. அவன் அன்கான்சியஸ் ஆயிருவான். டைரக்டா லாவாக்குள்ள குதிப்பாரு. நருட்டோ கெஞ்சுட்சுல இருந்து ரிலீஸ் ஆயிருவான். யாக்குமோவுக்கு பாத்தீங்கன்னா அவரோட உடம்பே எரியற மாதிரி இருக்கும். எப்படியோ சேஃபா நீ யாக்குமோட கெஞ்சுட்சுல இருந்து வெளியே வந்துட்ட அப்படிங்கும் போது நருட்டோ வந்துட்டு இங்க என்னதான் நடக்குது அப்படின்பா. நீ யாக்குமோவை மவுண்டைன் காட்டேஜ்ல இருந்து வெளியே கொண்டு வரும் போதே நீங்க எல்லாருமே கெஞ்சுட்சுல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்பாரு. பார்த்தா எல்லாருமே அன்கான்சியஸா இங்க கிடப்பாங்க. தலைவன் ஃபர்ஸ்ட் எடுத்தனையுமே தலைவியே தான் கெஞ்சுட்சுல இருந்து ரிலீஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா கீபா ஷீனோ அப்புறம் சக்குராவை ரிலீஸ் பண்ணுவான். ஊங்காயோட காயங்களுக்கு ட்ரீட் பண்ண சொல்லுவான். இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஷாக்காவா சக்குரா. யாக்குமோவோட கெஞ்சுட்சுல இருந்து நம்ம எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக தான் இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்பா நருட்டோ. நம்ம ஒண்ணு அவளோட டார்கெட் இல்ல, யாக்குமோவோட மெயின் டார்கெட்டே குரோனாய் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இப்போ குரோனாய் சென்ஸ் எங்க இருக்காங்கன்னு கீபா கேட்பான். அநேகமா அப்படின்னு சொல்லும் போது சீன் ஸ்வாப் ஆயிரும். குரோனாய் ஒரு டோரை ஓபன் பண்ணிட்டு ஆச்சரியப்பட்டிருப்பாங்க இல்லையா, யாக்குமோ பெயிண்ட் பண்ணிட்டு இந்த இடத்த தான் பார்த்துட்டு ஷாக் ஆயிருப்பாங்க. இந்த பிளேஸை சுத்தி ஏகப்பட்ட பெயிண்டிங்ஸ் இருக்கும். குரோனாய் யாக்குமோவை அப்ரோச் பண்ணும் போது அதை சென்ஸ் பண்ணிட்டு டோரை மறைய வச்சிருவா. யாக்குமோ என்ன பண்றீங்க போது குரோனாய் சென்சே என்னோட பெயிண்டிங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க, நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்பா. மற்றவங்களை என்ன பண்ணுங்க போது அவங்கள ஒன்னும் நான் ஹர்ட் பண்ணல, என்னோட ரிவெஞ்ச் ஃபுல்லாமே லீஃப் வில்லேஜ் மேல மட்டும்தான் அப்படின்பா. அதுக்கு முன்னாடி உங்க கூட எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படிங்கும் போது எனக்கு நல்லாவே தெரியும் உன் டார்கெட் நான் தான்னு, அதுக்குள்ள ஏன் லீஃப் வில்லேஜ் இழுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன திரும்ப முட்டலாக்க ட்ரை பண்ணாதீங்கன்ட்டு குரோனாயோட காலை எரேஸ் பண்ணுவா. அதே மாதிரி தான் நடக்கும். இது எப்படி இருக்கு அப்படின்பா. நீங்க வாழணுமா சாகணுமா
முடியுமாங்கிற ஃபுல் கண்ட்ரோலும் இப்ப எங்கிட்ட அப்படின்பா யாக்குமோ. உண்மையை சொல்லுங்க, என்னோட பேரண்ட்ஸை கொன்னது, என்னோட கிளானையும் என்னையும் எலிமினேட் பண்றதுக்கான ஆர்டர் கொடுத்தது தேர்ட் ஹோக்காகே தானன்னு கேட்கும் போது, அப்படிப்பட்ட ஆர்டர் சொன்னோம் தேர்ட் ஹோக்காகே கொடுக்கல அப்படின்பாங்க. எதுக்கு பொய் சொல்ற அப்படின்ட்டு திரும்பவும் எரேஸ் பண்ண ஆரம்பிப்பா. உண்மையை சொல்லு, இல்லைன்னா உன்னை மொத்தமாவே அழிச்சிருவேன் அப்படின்பா யாக்குமோ. என்ன கொல்றது மூலமா உன் துன்பம் போகும்னா அதையே பண்ணு, உன் துன்பம் போயிருச்சுன்னா உனக்குள்ள இருக்க அந்த ஹேட்ரடும் போயிடும் அப்படின்பாங்க. எதுக்கு அழுகிற, உன் கண்ணீராலையில என்ன ஏமாத்த முடியாது அப்படின்பா யாக்குமோ. வெளியே காய் சென்சே ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பாரு. ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். குராமா கிளான் மெம்பர்ஸா இதோ வராண்டான்ட்டு அட்டாக் பண்றதுக்கு போவாரு. யாக்குமோவை பாத்துக்கிறதுக்கு 3 மேன் ஸ்குவாட் இருந்திருப்பாங்களே அவங்கள பாப்பாரு. எல்லாத்துக்குமே தண்ணி கொடுத்துட்டு குராமா கிளானோட கென்ஜுட்சுல மாட்டிக்கிட்டீங்களா, நல்ல வேளை எல்லாம் உயிரோட இருக்கீங்களே பரவாயில்ல அப்படின்பாரு. நருட்டோவும் மற்றவங்களும் வரதை பார்த்துட்டு அதுக்குள்ள வந்துட்டீங்களா, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எங்க அப்படின்பாரு. எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான நேரம் இது இல்ல அப்படின்ட்டு நருட்டோ ஓடுவான். என்னடா நடக்குது இங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சக்குராவும் உங்காயும் வருவாங்க. இந்த ஆள் யாரு, எல்லாரும் ஏன் அப்படி ஓடினாங்கன்னு சொல்லி கேட்கும் போது, தயவு செஞ்சு முதல்ல இவருக்கு ஹெல்ப் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா சக்குரா. 4 பேருமே அந்த பில்டிங்கை ரீச் ஆயிருவாங்க. ஹினாட்டா பியாக்குகானை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவா. திரும்பவும் இவனுங்களான்ட்டு காண்டாவா, இப்படி பண்ணாத அப்படின்பாங்க குரோனாய். சென்டர் ஆஃப் த பில்டிங்ல யாக்குமோ அண்ட் குரோனாய் சென்சே இருக்காங்கன்னு ஹினாட்டா சொல்லவும் கீபா ஃபர்ஸ்ட் ஆளா ஓடுவான். யாக்குமோ ரெட் கலர் பெயிண்டை யூஸ் பண்ணுவா. நருட்டோ கீபாவை தடுக்க ட்ரை பண்ணி முன்னாடி போவான். திடீர்னு கீபா மேல நெருப்பு பிடிச்சுக்கும். நருட்டோ கீபான்னு கத்துவான். இதோட இந்த எபிசோட் முடியுது.